வெல்கம் டு பிளாண்ட் ஐட் ரெசிபீஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து மொச்சக்கொட்டை வெள்ளரிக்காய் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மணத்தக்காளி வத்தல் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி இப்போ வந்து நான் ஒரு தக்காளி, நல்ல பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு வந்து ஜவ்வரிசி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. அதே மாதிரி பிரெட் க்ரம்ஸும் போட்டிருக்கேன். இது பூராவுமே பார்த்திங்கன்னா வந்து பிளாண்ட் டயட்டு தான். பிளாண்டுனா காரமே இல்லாமல் எப்படி வந்து சாம்பார் ரெடி பண்ணுறதுன்றது, வயிறு புண்ணு அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட பேஷண்ட்டுகளுக்கெலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இப்போ வந்து ஒரு 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும் நம்ம வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பை வேக வச்சு எடுத்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸும் வந்து இதுவும் போட்டிருக்கிறதுனால, ஜவ்வரிசியும் போட்டிருக்கிறதுனால அடியில் கொஞ்சம் டைட்டாக வந்து அது கெட்டியமாக ஆகியிருக்கும். ஸோ அதனால் நம்ம இது மாதிரி நான் கத்தி தான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் எனக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதனால் நான் கத்தி வச்சு க்ளீனாக அது எல்லாத்தையுமே அடியில் இருக்கிறதெல்லாம் கிளறி விட்டுறேன். நீங்கள் வந்து கரண்டியில் நல்லா கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டிங்கன்னா அப்போ தான் ஒட்டாமல் வரும், அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ நல்லா கிளறிடுங்க. நான் போடுற டயட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளாண்ட் தான். காரம், மஞ்சாத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் வெங்காயம், பூண்டு, இஞ்சி இந்த மாதிரி ஐட்டம்லாம் எதுவுமே சேர்க்காம பக்காவாக ஒரு பிளாண்டாக ஒரு காரமே இல்லாமல் சமைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டைப் தான். இது எல்லாமே வந்து வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்கு, அப்புறமா வந்து அப்புறமா ஆப்ரேஷன் ஆகிட்டு 7லேருந்து 10 நாள் வரைக்கும் வந்து டயட்டில் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு, அப்புறமா வந்து ப்ரெக்னென்ட் லேடீஸ் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா ஒரு 7லேருந்து 10 நாள் அவங்களும் வந்து பத்திய சாப்பாடு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு வெள்ளரிக்காவை கட் பண்ணி பீஸாக நான் போட்டிருக்கேன். சின்ன சின்ன துண்டுங்களாக க்யூப்ஸ் மாதிரி. அதே மாதிரி மொச்சக்கொட்டையை எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு மொச்சக்கொட்டை எடுத்து 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். அதனால் கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் நல்லா விசிபிளாக உங்களுக்கு தெரியும். தேவையான அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லியில் பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கூட வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் பெருங்காயம், அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதெல்லாம் போட்டுட்டு காரத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை காரம் கூட உங்களுக்கு ஓரளவுக்கு லைட்டாக ஒத்துக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் காரமும் ஓரளவுக்கு லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ப்ரிப்ரேஷன் எல்லாம் இதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வயிற்றுக்கு ரொம்ப ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அல்சர் பேஷண்ட்ஸ் எல்லாமே சாப்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா ஒரு நெஞ்சு எரிச்சல், வயிறு ரொம்ப எரியும், அப்புறமா சிலர் வாமிட் பண்ணுவாங்க, சிலருக்கு வந்து வயிறு ஒத்துக்காது, வயிறு ஒரு மாதிரி கலக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இதில் எதுவுமே வராது. கூட வந்து நான் நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற நெய் வந்து ஹெரிட்டேஜ் நெய் தான். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து எல்லாமே நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே அதில் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து காரம் இல்லாமல் சமைக்கிறது தான். இதில் வந்து உங்களுக்கு எதெல்லாம் காரம் ரிலேட்டட் ஐட்டம் எல்லாமே ஒத்துக்குமோ அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதான் நான் சொன்ன மாதிரி பெருங்காயம், மஞ்சாத்தூள், வெங்காயம், அப்புறமா தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறமா வந்து உங்களுக்கு கொஞ்சமாக காரம் ஒத்துக்கும்னா கொஞ்சமாக காரம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 2 1/2 பட்டை புளியும் 1 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். கரைச்சி வச்ச அந்த புளி கரைச்சலையும் இப்போ ஆட் பண்ணிடுறேன். இப்போ ஆட் பண்ணிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் புளிப்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா இதில் வெறும் காரம் எதுவும் நம்ம போட போகிறதில்ல. அதனால் கொஞ்சம் புளிப்பு ஓரளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். உப்பும் வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நான் வந்து 1 1/2 பட்டை புளிக்கு 2 1/2 பட்டை புளிக்கு வந்து 1 1/2 ஸ்பூன் உப்பு போடுவேன். அப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு புளிப்பா டேஸ்டியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. இப்போ நல்லா கிளறி விட்டுறேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ தட் எல்லாமே மிக்ஸ் ஆகணும். அடியிலையும் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி, இந்த பிரெட் க்ரம்ஸோட இதெல்லாமும் இருக்கும். ஸோ அதனால் நல்லா வந்து கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி உங்களுக்கு தேவைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம புளி போட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் போட்டு வேக வைக்க போகிறோம். ஏன்னா புளி ஊற்றுறதுனால அவ்வளோ குயிக்காக வந்து வேகாது. ஸோ அதனால் மினிமம் வந்து நீங்கள் 7 to 8 விசில் இல்லை 9 விசில் கூட வைக்கலாம். ஒன்றும் ஆகாது, அந்தளவுக்கு குழையாது. ஏன்னா புளி ஊற்றிருக்கிறதுனால உங்களுக்கு வெள்ளரிக்காய் வந்து அந்தளவுக்கு குழையாது, நல்லா குழஞ்சி போகாது. ஸோ உங்களுக்கு அப்படியே தான் நிற்கும். ஏன்னா புளி வந்து அந்த அளவுக்கு வந்து வேக வைக்காது எதையுமே. ஸோ அதனால் நீங்கள் 8 விசில் இல்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு பக்குவம் தேவையோ அந்த அளவுக்கு, ஆனால் மினிமம் 7 to 6 விசில் வைக்கணும். அப்போ தான் ஓரளவுக்கு நல்லா வெந்துடும். ரொம்ப கொஞ்சம் நல்லா வெந்த பதத்துக்கு வேணும் அப்படின்றவங்க வந்து 8 இல்லை 9 விசில் கூட வச்சுக்கலாம்.
இப்போ வந்து பூரா ஒரு 8லேருந்து 9 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். என்னோட சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.